தவிசாளர் மற்றும் போலீஸ் செயலக உத்தியோகத்தர்கள், இந்த பொருளாதார மத்திய நிலையத்தினுடைய கடை உரிமையாளர்கள், பிரதேச சபை நேர வணக்கம். இந்த வர்த்தக வாணிப பொருளாதார மத்திய நிலையமானது ஆரம்பிக்கப்பட்டு மீள திறந்து வைக்கப்பட்டு தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த கடைகள் முறை ஓரிரு கடைகள்லாம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக இலங்கை ஊராக கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் உரையாற்றுவார். அவருடைய உரையின் பின்னர் இந்த கொமிட்டியில் இருக்கிறார்கள் அவரோடு தொடர்ச்சியான கலந்துரையாடல் இருக்கும். ஏனைய திணைக்களங்களைச் சேர்ந்த ஏனைய திணைக்களங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறவர்கள், அதேபோல் வியாபாரிகள் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். கொமிட்டியில் இருப்பவர்கள் தொடர்ந்து தரித்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தற்போது බන්දල ඉන්න විශේෂයෙන් ගත්තොත් වෙළඳ හා සමුපකාර අමාත්‍යංශයේ අතිරික්ත ලේකම්තුමා, ඒ වගේම අපේ අමාත්‍යංශයේ ජ්‍යෙෂ්ඨ උපදේශක ඩොක්ටර් සාන්ත ජයරත්න, ඒ වගේම මෙම කළමනාකරණ කමිටුවේ ජාතික සභාපතිතුමා, අධ්‍යක්ෂකතුමා, ඒ වගේම වෙළඳ අමාත්‍යංශයේ නියෝජ්‍යමතුමාගේ ලේකම්තුමා, පොලිසියේ නිලධාරීන් මහතුන් ඇතුළු මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙන්න ඔබ හැමෝගෙම අවසරයි. இந்த நேரத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற வர்த்தக வாணிப அமைச்சருடைய மேலதிக செயலாளர், சிரேஷ்ட ஆலோசகர் ஜெயரத்ன சார் மற்றும் இந்த பொருளாதார மத்திய நிலையங்களை பரிபாலிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற கம்பெனியினுடைய தவிசாளர் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களையும் வரவேற்று விழித்தவனாக අපි අත්‍තරම දාගෙන තිබ්බේ මෙන්න මේ කමිටුව කියන්නේ නිල කමිටුවක්. ඒකට මීට කලින් ඒගොල්ලෝ සම්බන්ධව තෝරා ගැනීම සහ ඒ කණ්ඩායම අපි හඳුනගෙන තිබ්බා. අපි ඒගොල්ලෝ හම්බෙන්න තමයි අද දවසේ මෙතෙන්ට ආවේ. நாங்கள் இன்று இங்கே வருகை தந்தது எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மத்திய நிலையத்துக்கான உத்தியோகபூர்வமான கொமிட்டியை சந்திப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம். හැබැයි මෙතෙන්ට තවත් සමහර ගොවි නියෝජිතයෝ විවිධ ව්‍යාපාරිකයෝ ඇවිල්ලා ඉන්නවා. කමක් නැහැ. මගේ කතාවෙන් පස්සේ අපි කමිටුව කැඳවගමු. நாங்கள் இருந்தாலும் இங்கே விவசாய அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், வியாபாரிகள், ஏனையவர்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். பரவாயில்லை. என்னுடைய உரையின் பின்னர் நாங்கள் அந்த உத்தியோகபூர்வமான கொமிட்டியை சந்திப்போம். ඔගොල්ලෝ දන්නව ගත්තොත් රට පුරාම මෙවැනි ආර්ථික මධ්‍යස්ථාන 18ක් විතර තියෙනවා. உங்களுக்கு தெரிந்த வகையிலே நாடு முழுவதுமாக இவ்வாறான பொருளாதார மத்திய நிலையங்கள் 18 இருக்கின்றன. ඒ වගේම මේ මධ්‍යස්ථානෙ පටන් ගන්න දැන් මාස කිහිපයක් වෙනවා. නමුත් අපි බලාපොරොත්තු වෙච්ච ප්‍රමාණයට මේකේ සංවර්ධනයක් හෝ සේවාවක් වෙන බවක් පේන්නේ නැහැ. அதேபோல இந்த மத்திய நிலையம் மீள ஆரம்பிக்கப்பட்டு குறிப்பிட்ட அளவு மாதங்கள் சென்றிருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த அளவு முழு வீச்சோடு இந்த நிலையம் இயங்கவில்லை. රජයෙන් දිගින් දිගටම මේවා ආරම්භ කරන්නත් රතු කරන්නත් ලොකු මුදලක් මහා බාඩාගාරයෙන් වෙන් කරනවා. அரசாங்கத்தின் ஊடாக அவ்வப்போது இந்த இவ்வாறான நிலையங்களை இயக்குவதற்காக பெருமளவான நிதி செலவிடப்படுகின்றது. අපි කල්පනා කරා ආණ්ඩුවක් ලෙස සහ අමාත්‍යංශ ලෙස මේ සම්බන්ධයෙන් මෙම මධ්‍යස්ථානවල තියෙන කළමනාකරණ කමිටුව සඳහා යම් විදිහක මඟ පෙන්වීමක්, ඔවුන් සඳහා ප්ලෑන් එකක් ලබා දීලා ඔවුන්ට ශක්තියක් ධෛර්යයක් ලබා දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. அரசினூடாக நாங்கள் சிந்திப்பது என்னவென்றால், இவ்வாறான முகாமைத்துவ குழுவுக்கு சரியான ஒரு கொமிட்டியை அமைத்து அதற்கு நல்ல பலத்தை வழங்குவதனூடாக வெற்றிகரமாக இயங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதை. දැන්ටමත් දිසාපතිතුමාගේ මූලිකත්වයෙන් පාසලේකතුමාගේ ලේකම් ධූරයෙන් මේ කමිටුව ක්‍රියාත්මක වෙනවා. தற்பொழுதும் அரசாங்க அதிபர் அவர்களுடைய தலைமையிலும் பிரதேச செயலாளர் அவர்களுடைய செயலாளராக இருந்து இந்த கொமிட்டி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ඒ සඳහා ගොවි මහතුන්, ආර්ථික මධ්‍යස්ථාන නියෝජිතයින්, පොලිසිය ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීන්, ප්‍රාදේශීය සභාවේ ලේකම්තුමා ඇතුළු ඒ සිවිල් සංවිධාන සහ රාජ්‍යාරින් ප්‍රමාණයක් මේ කමිටුවේ ඉන්නවා. அதேபோல பிரதேச சபையினுடைய செயலாளர், விவசாய அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், இந்த வர்த்தகர்களுடைய பிரதிநிதிகள் உட்பட்ட வகையிலே இந்த சபை இருக்கிறது. එස අපි හිතනවා ඒ කිසිවක් වෙනස් නොකර හැබැයි ඔවුන්ට අවශ්‍ය ජාතික තලයේ සිට අවශ්‍ය
ඒ උපදේශයන් මඟ පෙන්වීම් අමාත්‍යංශයේ සපෝට් එක ආර්ථික උදව්පදව් කිරීම සඳහා තමයි අපි මේ ජාතික මෙහෙයුම් කමිටුව හදන්නේ. இருந்தாலும் அதில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாமல் நாங்கள் தேசிய ரீதியிலே இருந்து இந்த சபைக்கு கூடுதலான உதவிகள் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வகையிலே செய்வதற்காகத்தான் நாங்கள் யோசிக்கின்றோம். එසා මේක සම්පූර්ණ රජය සතු 100ක් රජය සතු ආයතනයක්. ඒ වගේම මෙතන වැඩි හරියක් ඉන්නේ රාජ නිලධාරීන්. இது 100% அரசாங்கத்தினுடைய சொத்தாக காணப்படுகிறது. ஆகவே இதிலே கூடுதலானவர்கள் அரச உத்தியோகத்தர்கள் தான் அந்த கமிட்டியிலே இருக்கிறார்கள். සමහර ආර්ථික මධ්‍යස්ථානය ඊටාම සාර්ථකව විශාල ලාභයක් ලැබමින් ඔවුන් ගොඩක් ඉස්සරහින් ඉන්නවා. සමහර ආර්ථික මධ්‍යස්ථාන ව්‍යාපාරිකයන්ට ලාභ නැතුව වෙළඳාම කඩාවැ වැටලා පල්ලෙහෙන් ඉන්නවා. குறிப்பிட்ட சில பொருளாதார மத்திய நிலையங்கள் மிகவும் லாபகரமான நிலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் சில பொருளாதார மத்திய நிலையங்கள் வியாபாரிகளுக்கு சரியான வசதிகளை கிடைக்காமல் வியாபாரம் வீழ்ச்சியடைந்த நிலையிலே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ඒ වගේම මේ දිස්ත්‍රික් වල කරන නිෂ්පාදනයන් සමහර විට අතිරික්තයන් විනාශ වෙනවා. ඒ වගේම සමහර දිස්ත්‍රික්කවල තියෙන දේවල් මේ දිස්ත්‍රික්කයට එන්නේ. අපි ඒ නිසා මෙන්න මේවත් කළමනාකරණය කර ගැනීම සඳහා මේ වෙළඳ පොළ හරහා බෙදා ගැනීම සඳහා තමයි බලාපොරොත්තු වෙනවා. கூடுதலான சில நேரங்களிலே மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கூடுதலான உற்பத்திகள் மிக உற்பத்திகள் வீணாக போகின்றன. அதே போல் வேறு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய உற்பத்திகள் சரியான அளவிலே இந்த பிரதேசங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகின்ற நிலைமை இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அந்த இடைவெளிகளை நிரப்புவது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. මම හිතනවා ඇත්තටම උතුරු පළාත සඳහා එවැනි මැදිහත් වීමක්, එවැනි මඟ පෙන්වීමක්, එවැනි සපෝට් එකක් අත් වශයෙන්ම ඕන කියලා. நான் நினைக்கிறேன் வடமாகாணத்தை பொறுத்த வகையிலே அவ்வாறான ஒரு தலையீடு அல்லது வசதிப்படுத்துதல் அத்தியாவசியமானதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ඒ නිසා මම හිතන්නේ ඉදිරියේදී මේ ක්‍රියාවලිය ඇතුලේ ඔගොල්ලන්ට මේ ගැන අවබෝධයක් ලැබෙයි. අපි මේ සාවකච්ඡේරියේ මේ තියෙන ආර්ථික මධ්‍යස්ථානය මීට වඩා වේගවත් දියුණු කිරීම සඳහා වෙච්ච සපෝට් එක අපිට ගන්න පුළුවන් ජාතික මට්ටමේ. அவ்வாறு நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கே உணரக்கூடியதாக இருக்கும். சாவகச்சேரியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார மத்திய நிலையமானது எங்களுடைய முன்னேற்றத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை உங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். ඒ නිසා තමයි අපි ඇත්තටම අද උතුරු පළාතේ මේ කටයුත්ත පටන් ගත්තේ. அதனால்தான் நாங்கள் இன்று வடமாகாணத்திலே இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். අපි හිතනවා ඒක ගත්තොත් දකුණු පළාතේ අනික් අයටත් ආදර්ශයක් වෙයි. මොකද හේතුව මේ වර්තමාන ආණ්ඩුව විශේෂයෙන් උතුරු පළාතේ මේ වගේ දුෂ්කරතාවයන් වලට මුල්තැන දීලා වැඩ කරන නිසා. அதே போல ஏனைய பகுதிகளிலே இருப்பவர்களுக்கும் விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கும். இந்த ஆண்டு இந்த அரசாங்கம் வடமாகாணத்திலே கூடிய கவனம் செலுத்தி இந்த අවිරුද්ධ வேலை திட்டங்களை செய்வதன. අපි උදේ වවුනියාව කිල්නොච්චිය වගේ තැන්වලත් මෙවැනිම සාකච්ඡා කරලා කමිටු කැඳවලා ඉදිරි වැඩසටහන් ටික සාකච්ඡා කරලා ආවේ. நாங்கள் இன்று காலையிலிருந்து வவுனியா கிளிநொச்சி போன்ற இடங்களிலும் இதே மாதிரியான கூட்டங்களை நடத்தி தற்பொழுது இங்கே வந்திருக்கின்றோம். ඒ නිසා මම හිතන්නේ ඉදිරියේදී මෙම ජාතික කමිටුවේ නිලධාරීන් සහ ඒ අදාළ කණ්ඩායම ඉදිරි මාසවලදී වැඩියෙන් මෙහෙට ඇවිල්ලා ඔසුකුළු සාකච්ඡා කරලා මේ සාවකච්ඡේරි ආර්ථික මධ්‍යස්ථානයේ සියලු කඩ ඇරලා මෙතන හොඳ වෙළඳ මධ්‍යස්ථානකට පත් වීම සඳහා අවශ්‍ය සැලසුම් හදයි. தொடர்ச்சியாக தேசிய ரீதியாக இந்த விடயங்களை பரிபாலிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பினர் தொடர்ந்து சாவகச்சேரி இந்த பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வந்து தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் அனைத்து கடைகளும் துறக்கப்பட்டு ஒரு வெற்றிகரமான வியாபார நிலையமாக இந்த நிலையத்தை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள். සමහර මම උදාහරණයක් ගන්නම්. සමහර විශේෂයෙන් කරන දඹුල්ල වගේ තැන්වල අර්තාපල් බීලූණු වගේ විදේශ අපනයන කරන අල බීලූණු ඒගොල්ලෝ තමයි ප්‍රධාන මෙහෙයුම් කරුණු වැඩ කරන්නේ. உதாரணமாக தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தை எடுத்துக்கொண்டால் உருளைக்கிழங்கு பீ வெங்காயம் போன்றவற்றை நாட்டுக்கு இறக்குமதி செய்கின்ற பிரதானமான
எக்ஸ்போர்ட் ගේනු ලංකාවට. இறக்குமதி செய்பவர்களாக தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். ඕගොල්ලෝ සමහර විට ඒවා අත්තර මැදියෙන් ගන්න නිසා ඔයගොල්ලොන්ට ඒවා විකුණන්න ගියාම අතර මැදි මුදලක් වෙන් කරන්න වෙනවා. அங்கே நீங்கள் வாங்கி விற்க வலிக்கிடுகின்ற பொழுது நீங்கள் இடைத்தரகர்களுக்கான கூலிகளையும் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். අපට ඉස්සරහට මේ කොම්පැනි හරහා පුළුවන් වෙයි ඕගොල්ලොන්ටත් කෙලින්ම ඉම්පෝට් කරලා මෙතන ගේන්න. இந்த கொம்பெனியூடாக உங்களுக்கு இயலுமானதாக இருக்கும் நீங்களாகவே நேரடியாக இறக்குமதிகளை செய்வதற்கு. ඒ සමග හිතන්නේ අදාළ සභාපතිතුමා මේ සම්බන්ධයෙන් වැඩිදුර කරුණු සහ ඒ වැඩපිළිවෙලකට සාකච්ඡා කරයි. என்று அந்த கம்பெனியுடைய தவிசாளர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் மேலதிகமான விடயங்களை உங்களோடு கலந்துரையாடுவார். ඒ වගේම අතිරේක ලේකම්තුමා මේ සම්බන්ධයෙන් නෛතික නීතිය පැත්ත කතා කරයි. அதே போல எங்களுடைய மேலதிக செயலாளர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் சட்டம் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக ஒழுங்குமுறைகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக உங்களோடு மேலதிகமாக கலந்துரையாடுவார். සමග අවසාන ඉල්ලීම තියෙන මේ කටයුත්ත සඳහා මෙතෙක් දිසාපතිතුමා ප්‍රාදේශීය ලේකම්තුමා ඇතුළු ගොවි සංවිධාන ඒ වගේම ප්‍රාදේශ සභාව ඒ වගේම ආර්ථික මධ්‍යස්ථානයේ නිලධාරීන් මේ හැමෝම එකට වැඩ කරා. அதே போல எல்லா உத்தியோகத்தர்களும் இந்த விடயத்தை வெற்றிகரமானதாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஈடுபட்டு உழைக்கிறார்கள். එනිසා ඉදිරියේත් මං හිතන්නේ මේ අලුතෙන් සැලසුම් කරන ඒ ජාතික මෙහෙයුම් කමිටුවත් එක්ක ඒ කම්පැනියත් එක්ක එකතු වෙලා වැඩ කරන්න කියන ඉල්ලීම තමයි මගේ පැත්තෙන් තියෙන්නේ. அதனால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எதிர்காலத்திலே இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கம்பெனியோடு சேர்ந்து வெற்றிகரமான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக ஒத்துழைப்போடு கடமையாற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். මං හිතන්නේ ඒ නිසා දැන් මෙතන ඉන්න අයගෙන් මේ ස්ටේට් බැංක් සංග්‍රහයෙන් පසුව මම ඊටම ගෞරවයෙන් ඉල්ලනවා අන්නේ කමිටුවේ කට්ටියත් එක්ක අපිට මේ සාකච්ඡාව ඉදිරියට ගෙන යාම සඳහා අවස්ථාවක් ලබා දෙන්න. ඒ වගේම මාධ්‍යවේදී මහත්වරු ඉල්ලනවා මේ කටයුත්තෙන් පස්සේ මාධ්‍ය කටයුතු අපි කරමු කියලා. நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த தேநீர் உபசரணைக்கு பின்னர் நாங்கள் இந்த கொமிட்டியில் இருக்கிற ஆக்களோடு மாத்திரம் கலந்துரையாடுவதற்காக யோசிக்கிறோம். அதே போல் ஊடக நண்பர்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உரையின் பின்னர் நாங்கள் கொமிட்டியினரோடு மாத்திரம் உரையாட இருக்கிறோம். நன்றி. அதனால்தான் நாங்கள் இன்று வடமாகாணத்திலே இந்த அதே போல ஏனைய பகுதிகளிலே இருப்பவர்களுக்கும் விரும்ப இந்த அரசாங்கம் வடமாகாண மாதிரியான கூட்டங்களை நடத்தி தற்பொழுது இங்கே வந்திருக்கும் இவ்வாறான நிலையங்களை இயக்குவதற்காக பெருமளவான நிதி செலவிடப்படுகின்றது. අපි කල්පනා කරා අන්දුවක් ලෙස සමාජයක් ලෙස මේ සම්බන්ධයෙන් මෙම මධ්‍යස්ථානවල තියෙන කලබලකාරී මහත්වරුන් ඇතුළු මේ අවස්ථාව සම්බන්ධයෙන් බහනෝගෙම අවසරයි. இந்த நேரத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற கம்பெனியுடைய தவிசாளர் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களையும் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மத்திய நிலையத்துக்கான உத்தியோகபூர்வமான கொமிட்டியை கூடியிருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த அளவு முழு வீச்சோடு இந்த நிலையம் இயங்கவில்லை. இந்த கொமிட்டியில் இருக்கிறார்கள் தொடர்ச்சியான கலந்துரையாடல் இருக்கும். திணைக்களங்களை சேர்ந்து இணைய திணைக்களங்களிலிருந்து வருகை வந்திருக்கிறவர்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கொமிட்டியில் இருப்பவர்கள் தொடர்ந்து